பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் தப்பு கணக்கு போடாதே. நீங்களும் நானும் நம்முடைய மனதிலே நாம ஒரு காரியத்தை நியமித்து நாம ஒரு காரியத்தை யோசித்து நம்ம சில நேரத்தில் தவறாக சில காரியங்களை செய்து விடுகிறோம். அப்படி தவறாக செய்யும் பொழுது அதன் நிமித்தம் நமக்கு சில இழப்புகள் வருகிறது. அப்படி இழப்புகள் வரக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நேற்றைய தினத்திலே நாம் தாவீது எப்படி தப்பு கணக்கு போட்டார் என்று பார்த்தோம். அதாவது பத்சேபாளுடைய விஷயத்திலே தாவீது சில காரியங்களை அவருடைய அறிவை உபயோகப்படுத்தி அவருடைய புத்தியை உபயோகப்படுத்தி சில காரியங்களை அவர் யோசித்து செயல்பட்டார். ஆனால் தாவீதினுடைய குடும்பத்தில் பின் நாட்களில் சமாதானம் இல்லாமல் போயிற்று. அவனுடைய பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லை. பிள்ளைகள் மாண்டு போனார்கள். தாவீதினுடைய குடும்பத்தை விட்டு பட்டயம் விலகாதிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இதற்கு என்ன காரணம்? தாவீது தப்பு கணக்கு போட்டு சில காரியங்களை செய்தது காரியம். நாமும் கூட அப்படி செய்துவிடக் கூடாது என்பதற்காக தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். இன்றைக்கு இரண்டாவதாக இன்னொரு ராஜாவை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த ராஜா யூதா கோத்திரத்து ராஜா. இவனுடைய பெயர் அமத்சியா என்கிற ராஜா. இந்த ராஜா யோசித்தது போல நாமும் கூட சில நேரங்களில் யோசிக்கிறோம். அதற்காகவே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம். 2 நாளாகமும் 25:17. பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி. என்ன பண்ணி? யோசனை பண்ணி. அப்போ யோசனை பண்ணுறானாலே என்ன அர்த்தம்? கணக்கு போடுறான்னு அர்த்தம். அவன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்கிறான்னா அவன் கணக்கு போடுறான்னு அர்த்தம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதுன்னா தேவையில்லாமல் கணக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா போடக்கூடாது. தேவையில்லாமல் எந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இவன் என்ன பண்ணுறான்னா யோசனை பண்ணி ஒரு செய்தி சொல்லி விடுறான். யாருக்கு? இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு செய்தி சொல்லி விடுறான். வா, நாம் நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம். எதை பார்ப்போம்? வா, நம்ம சாமர்த்தியத்தை பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, வா நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம். இவன் எதனால் அப்படி சொன்னான் தெரியுமா? இந்த ராஜா, இந்த அமத்சியா என்கிற ராஜா இதுக்கு முன்னால் சண்டை போட்டு ஏதோமியரை முறியடித்து விட்டான். அப்படி ஏதோமியரை முறியடித்ததுனால இவனுடைய மைண்டில் ஒரு எண்ணம் வந்துட்டு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இஸ்ரவேல் ராஜா கிட்ட சண்டை போட்டு அவனையும் ஜெயிச்சிடலாம், நமக்கு வெற்றி வந்துடும் சொல்லி இவன் தவறான எண்ணத்தோடு இஸ்ரவேல் ராஜாவுக்கு செய்தி அனுப்புகிறான். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமும் 25:17 மறுபடியும் படிக்கிறேன். பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். என்ன சொல்லி அனுப்புறான்? வாப்பா, நம்ம சாமர்த்தியத்தை பார்ப்போம். அப்ப ஏன் இவனுக்கு இந்த வார்த்தை வருது? ஏன் சும்மா இருந்தவங்கிட்ட போய் வம்புழுக்கா? யோசிங்க. சும்மா இருந்தவங்கிட்ட போய் வா நம்ம சண்டை போட்டு பார்ப்போம், சாமர்த்தியத்தை பார்ப்போம். ஏன்னா இவனுக்கு ஒரு மமதை. என்ன மமதைன்னா, நாம் ஏற்கனவே ஏதோமியரை முறியடித்து விட்டோம். தயவு செய்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இவன் ஏற்கனவே ஏதோமியரை முறியடிச்சதுனால இஸ்ரவேல் ராஜாவையும் நம்ம ஈஸியாக முறியடிச்சிடலாம்னு நினச்சிட்டு சும்மா இருந்தவங்கிட்ட வம்புக்கு போகிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, அநியாயமாக சண்டைக்கு போனால், அநியாயமாக வம்புக்கு போனால் நமக்கு தான் பிரச்சனை வரும். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் தப்பு கணக்கு போடுறது. ஏதோமியரை முறியடிச்சிட்டேங்கிறதுக்காக, இன்னொருவனை நான் ஜெயித்தேன் என்பதற்காக சும்மா இருக்கிறவங்கிட்ட எல்லாம் நான் வம்பிழுத்தேன்னா தேவன் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவும் மாட்டார். எனக்கு அவர் ஜெயத்தை தரவும் மாட்டார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு யாரும் செய்ய முடியாது. சரியா? இப்போ பாருங்க, இப்போ என்னாச்சு தெரியுமா? ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. தயவு செஞ்சு படித்து பாருங்க. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது.
எவ்வளோ தூரத்துக்கு? 400 முழம் தூரத்துக்கு. நம்ம படிக்கிறேன் பாருங்க. அதே 2 நாளாகமும் 25வது அதிகாரம் 23வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்ஷிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழம் நீளம் இடித்து போட்டான். அப்போ 400 முழம் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டுச்சு. ஒன்று. அடுத்தது, தேவனுடைய ஆலயத்திலே ஓபேத் ஏதோமின் வசத்தில் அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். இப்போ நல்லா யோசிங்க. அவன் பாட்டுக்கு பேசாமல் இருந்தவங்கிட்ட யூதா ராஜா, தாவீதின் வம்சத்தில் வந்த யூதா ராஜா இன்னொருத்தனை ஜெயிச்சேங்கிறதுக்காக சும்மா இருக்கிறவங்கிட்ட சண்டைக்கு போனா பாருங்க. அதில் போட்டிருக்கு யோசனை பண்ணி. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, தப்பு கணக்கு போடாத. யோசனை பண்ணிட்டு என்ன பண்றான்? சும்மா இருந்தவங்கிட்ட சண்டைக்கு போய் வம்பு சண்டைக்கு போனா கடைசியில் இவன் தான் தோத்து போனான். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக, நீங்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் என்பதற்காக நியாயம் இல்லாமல் நீங்கள் அநியாயமாய் நடந்து கொண்டால் தோல்வி உங்களுக்கு தான் வரும். ஒரு கிறிஸ்தவன்னா அவன்கிட்ட நியாயம் இருக்கணும். இந்த அமத்சியா ராஜா யூதா ராஜா தாவீதின் வம்சத்தில் உள்ளவன் தான். ஆனால் இவங்கிட்ட நியாயம் இல்லை. சும்மா இருக்கிறவங்கிட்ட சண்டைக்கு போய் தோத்தது மட்டுமல்ல, எருசலேமின் அலங்கம் 400 முழம் இடிக்கப்பட்டுருச்சு. எங்கிருந்தோ பாபிலோன் ராஜா வந்து இடிக்கிறதுக்கு முன்னாலேயே இஸ்ரவேல் ராஜா வந்து இடிச்சு போட்டுட்டு போயிட்டான். அது இல்லாமல் அங்கே இருக்கிற தேவாலயத்தில் உள்ள பொன்னையும் வெள்ளியும் வந்து எடுத்துட்டு போயிட்டான். அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த அமத்சியா தான் காரணம். இவனுடைய தப்பு கணக்கு தான் காரணம். அப்போ யாரையோ ஒருத்தனை ஜெயிச்சேங்கிறதுக்காக சும்மா இருக்கிறவங்கிட்ட போய் வம்பிழுத்து அவனையும் நான் ஜெயிப்பேன் நினைச்சது தப்பு இல்லையா? அப்போ அந்த தப்பு கணக்கு போட்டதுனால தான் அமத்சியா ராஜா இழப்புகளை சந்தித்தான். அப்போ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அமத்சியா ராஜா தப்பு கணக்கு போட்டு இஸ்ரவேலின் ராஜா கிட்ட சண்டைக்கு போனதுனால இழப்புகளை சந்தித்தான். எருசலேமின் அலங்கம் 400 முழம் இடிக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற பொற்பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், அப்படி பொக்கிஷத்தில் இருந்த நல்ல காரியங்கள் எல்லாம் எடுத்து கொள்ளப்பட்டது. இந்த இழப்புக்கு காரணம் இந்த அமத்சியா ராஜா போட்ட தப்பு கணக்கு. சும்மா இருந்தவங்கிட்ட போய் வா நம்ம சாமர்த்தியத்தை பார்ப்போம்னு சொல்லி சண்டைக்கு போய், இப்படி சொல்லட்டுமா, வம்பு சண்டைக்கு போய் இந்த அமத்சியா இழப்புகளை சந்தித்தான். நாமும் தப்பு கணக்கு போட்டுட்டு தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வம்பு இழுக்காம, யாரையும் எதையும் பேசாம, ஆண்டவருக்கு பயந்து நம்முடைய வேலையை செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.